வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஹீரோ ஃபில்மாய் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வாரம் தியேட்டரில் வெளியாக இருக்கிற அனிமல் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன பார்ப்போம். படத்தின் ஹீரோவான ரன்வீர் கபூர் அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரான அனில் கபூரோட மகன். அனில் கபூர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் எனி டைமும் பிஸ்னஸ் பற்றி சிந்திக்கிற ஒரு ஆள். தன்னோட ஃபேமிலி, தன்னோட குழந்தைங்க என்ன செய்யுது, என்ன படிக்குதுன்னு கூட தெரியாத ஒரு அப்பா, அப்புறம் ஒரு அப்பாவாக இருப்பார். மகனான ரன்வீர் கபூர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்னா தன் அப்பா மேலே பாசமாக இருக்கணும், அவர் தான் நம்மளுக்கு ரியல் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மேலே ரொம்ப ஒரு கேரிங்காக இருக்கணும்னு விருப்பப்படுவார். பட் ஆனால் அவர் என்ன பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு பிஸ்னஸ் சிந்தனையிலே இருப்பார். இதனாலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்து. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனில் கபூரை ஒரு சில பேர் ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணது ஹீரோக்கு தெரிய வர தான் அப்பாவை யார் இப்படி செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்கி தான் அப்பா செஞ்சவனை இதை விட மிகப்பெரிய கொடுமையாக அவனை வச்சு நான் செய்வேன், கொலை பண்ணியே அவன் இப்போ ஒரு காலத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவை பழிவாங்கினவனை செஞ்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சந்தீப் ரெட்டி தான் இயக்கியிருக்காரு. சந்தீப் ரெட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டிங்கிற படத்தை இயக்குனாரு. அந்த படத்தில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாரோ இதையும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்ல வந்த கதையும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் கேரக்டர் டிசைனில் சும்மா மிரட்டி எடுத்துட்டு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை ஹீரோவை காமிச்சு அதற்கான ஒரு போர்ட்ரேட் பண்ணது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்க சொல்லணும். டெக்னிக்கலாகவும் இந்த படம் சூப்பராகவே வந்திருக்குங்களா, அந்தளவுக்கு இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தோட இயக்குனர் சந்தீப் ரெட்டி. ரொம்ப நீட்டாகவே இருக்குது அவரோட ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா படத்தின் ஹீரோவான ரன்வீர் கபூர் அவரோட கேரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டில் தூக்கிட்டு போயிட்டாருங்க. மனசன் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா தட்டி தூக்கியிருப்பாப்புல. ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு விஷயத்தில் அப்படியே அப்படியே ஆக்டிங் எலிட் பண்ணிட்டு போயிட்டா பார்ப்பல. சின்ன வயசுக்குள்ள ஒரு கேரக்டருக்கு அப்படி ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடிலான ஏஜுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் ஒரு ரக்கடாக ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபேமிலி மேனாக எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நோய் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி பல விஷயத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை வெரைட்டியாக கொடுத்துருப்போம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன்னா கண்டிப்பாக அது ரன்வீர் கபூரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடித்த அனில் கபூர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஷட்டிலான ஒரு கேரக்டர் தான். ஆனால் கொடுத்த கேரக்டர் நீட்டாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு சீனியர் ஆக்டர், அதனால் படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தின் ஹீரோயினான ரஷ்மிகா மந்தனா மற்ற படத்தில் எல்லா மாதிரி நிறைய சீன்கள் வர்றாங்க. நிறைய சீன்களில் வர்றது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீட்டாக இருக்குது பார்க்க. ரொம்ப குறை சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபி துயல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. ஓப்பனிங்கில் அவரோட பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து நல்லா பெரிய லெவலில் இன்னைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ரோலுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் பார்த்தா பெரிய அளவுக்கு இம்பாக்டாக கொடுக்கல. இந்த மாதிரி அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு. அப்புறம் நம்ம லோக்கல் பப்ளு பிருத்திவிராஜ் அவருடைய கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் அவரை நீட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஒரு சில சின்ன சின்ன கேரக்டர்லாம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் ப்ளஸ்ஸுகளே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப வேற லெவல் பண்ணியிருக்கோம், நீட்டாகவே இருக்குது அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல பூஸ்பமான விஷயமோ, எந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராகவே எடிட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு இன்டீரியர் ஷாட், எக்ஸ்டீரியர் ஷாட், அதுமாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்ததும் அதை கரெக்டாக எந்த பொசிஷனில் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை எடிட் பண்ண விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மொத்தமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண கொரியோகிராஃபும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பண்ண மட்டும் இல்லாமல் அதை காட்சிப்படுத்தின கேமராவோட ஒர்க்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம், நீட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சூப்பராக தான் இருந்துன்னு சொல்லலாம். அப்போ இந்த படத்தை என்னதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை தான் பிரச்சனையாக பார்த்தா கதையும் பிரச்சனை இருக்குது, திரைக்கதையும் இன்னொரு பக்கம் பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு என்ரோல் முடிகிற வரைக்குமே ஓகே, இந்த படம் நம்மளுக்கு ஓரளவுக்கு எங்கேஜாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம், செகண்ட் ஹாஃப் ஒரு படமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் ஓடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் நம்மளை பொறுமை சோதிச்சிருது. அந்த அளவுக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் வளவலா குழம்பு போட்டு இழுத்து வச்சுட்டாங்க. எக்கச்சக்கமான லாஜிக்கல் ஸ்டப் இந்த படத்தில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா அதுக்காக அவர் பையன் மிகப்பெரிய அளவில் போய் எங்கே வேணாலும் துப்பாக்கி சுடலாம், எங்கே வேணாலும் செய்யலாம்,
அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் கொண்டு போய் வர மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் கொண்டு போய் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது மிரட்டுற மாதிரி. அது பார்க்க காட்சி அமைப்பு நல்லா இருந்தாலும் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது. வரவன் போகிறவனா சுட்டுக்கிட்டே இருக்கான், யாரை வேணாலும் கொல்லலாம், யாரை வேணாலும் சுடலாங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிற்போக்கான விஷயங்கள் இருக்குது. பெண்களை வந்து ரொம்ப வந்து மோசமான சித்தரிக்கிற மாதிரி விஷயங்களும் வசனங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது குறிப்பாக சொல்லணும்னா வந்து பெண்கள் வந்து அந்த பேடு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிகிரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வசனங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா மேலுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அல்ஃபா மேலுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ எங்கே இருக்குது? இதை வந்து ரொம்ப மேல் வெர்ஷனாக ரொம்ப இந்த டைரக்டர் வந்து ஃபோக்கஸ் ரொம்ப பண்ணுறாரோ, பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ் பண்ணி இந்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வைக்குது. பெண்களை வந்து ரொம்ப ஒரு ஒரு தவறான பாதையில் சிந்திக்க வைக்கிற அளவுக்கு தான் கேரக்டர் டிசைன் இருக்குது. ரொம்ப வல்கராகவும் நிறைய சீன் இருக்குது. எக்கச்சக்கமான அடல் காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. மோசலிக்கிற அளவுக்கு கூட நிறைய காட்சிகள் இருக்குது. இது வந்து நான் கண்டிப்பாக இதை தவிர்த்து இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தை வந்து நம்மளை ஒன்றிணையாமல் வந்து அந்நியப்பட்டு போய் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த படம் வந்து நம்ம பார்க்க வந்த படமா இல்லை வேற எந்த படமா ஒரு குழப்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாவே இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்ன பிரச்சனைனா இந்த படத்துக்கு இயக்குனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் மேலே என்ன ஒரு கோபமோ என்னமோ தெரியல, ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஃபீமேலை வந்து ரொம்ப வந்து இதாகவே காமிக்கிறாரு. அதாவது மேல் வருஷனா ரொம்ப ஒரு ரக்கடாகவும் ரொம்ப ஒரு அடமண்ட் ஆளாகவும் காமிச்சு வந்து பண்ணுறாரு. ஆனால் அந்த ரசிகர்கள் இப்படி தான் விரும்புகிறாரோ இருந்தாலும் இதனால தான் இப்படி வைக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து உள்ளே உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணால் ஓரளவுக்கு பார்க்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயத்த இருக்குது. பார்த்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடல் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஏன்னா ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஒரு பிலோவான ஆவரேஜான மூவி தான். கண்டிப்பாக நீங்கள் போய் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.